இன்றைக்கி செம்பருத்தி பூவை வச்சு டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த டீ ஹை பிபி லோ பிபி ரெண்டுத்தையும் கண்ட்ரோலாக வச்சுக்க உதவுது. நம்ம உடம்புல இருக்கிற நல்ல கொழுப்பை அதிகரித்து கெட்ட கொழுப்பை குறைச்சிடுது. கல்லீரலில் இருக்கிற ஃபேட்டி லிவர்னு சொல்கிற அதிகப்படியான கொழுப்புகளையும் கரைக்க உதவுது. இந்த தண்ணி கொதிச்ச உடனே அதில் ஏலக்காய் 2 துண்டு பட்டை கிராம்பு போடுங்க. அது கொதிக்கட்டும். இந்த பூவில் இருக்கிற பாலிஃபினால்ஸ்ன்ற ஒரு வகையான கெமிக்கல் பல வகையான புற்றுநோய் செல்களை அழிக்க உதவுது. ஒத்தடுக்கு செம்பருத்தி பூ 3 எடுத்து அதில் இருக்க இதழ்களை பிச்சு போடுங்க. இந்த டீ குடிக்கிறதுனால வயிற்றில் உள்ள பாக்டீரியா போன்ற கிருமி தொற்றுகளையும் அழிச்சிடுது. இந்த டீ குடிக்கிறதுனால தலைமுடிக்கும் நல்லது. நம்ம உடம்புல வர தோல் பிரச்சனைகளையும் சரி செய்யுது. உடம்புல சில சமயம் வெள்ளை வெள்ளையாக புள்ளிகள் வரும், அதுவும் இந்த டீ குடிக்கிறதால சரியாயிடும். இப்போ அது நல்லா கொதிச்சதும் ஸ்டவ்வை நிறுத்திட்டு ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விடுங்க. வடிகட்டி நம்ம சுவைக்கேற்ப நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம்.